கார்த்திகாவோட கணவர் டிவோர்ஸ் கேட்காங்க அப்படிங்கிறத விஷயத்த சேரன் கிட்ட சொல்லிட்டாங்க கார்த்திகா. உடனே சேரனும் ரொம்பவே டல்லாக அப்படி போயிட்டுருக்காங்க. அப்படியே அவங்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன் மாமா, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா சொல்லிடுறாங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சேரனும் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே அவங்க ஒழுங்காகவே வேலை செய்யாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. உடனே அனீஸ் கேட்குறாங்க, என்னென்ன ஆச்சு, ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, வேலையை பார்ப்போம் வான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்து வானதியும் பாண்டியும் அங்கே வராங்க. அப்போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் கவனிக்காமல் அப்படியே வேலையில் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. உடனே அண்ணேன்னு கூப்பிடுறாங்க. அவங்க என்னன்னே பார்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்க கையை வச்சு தட்டுறாங்க. என்ன பாண்டி, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ ஒரு 5 நிமிஷமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன ஞாபகத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, என்னடா இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, வானதி எப்படி மெடிக்கல் ஷாப் திறக்கிறா, அதான் உன்னை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம், அதான் ஒன்று கூப்பிடலான்ட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இதை நீ சொல்ல வேற செய்யணுமா, நானே வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்றீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா இல்லைனா காஃபி குடிக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அனீஸ் இங்கே வாடா, ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. வானதியும் கண்டிப்பாக வந்துருங்க அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன்ப்பா, நம்ம வீட்டு விசேஷம், நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நாங்கள் போயிட்டு வரோம், நிறைய பேர்த்துக்கு சொல்லணும்ல, கூப்பிட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பாண்டி சோழன்கிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க. சோழன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வீட்டில் தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு, நீ வீட்டில் ஏறி நாங்கள் இப்போ 5 மினிட்ஸில் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டில் இருக்காங்க. உடனே என்ன விஷயம்டா, ஏன் ஃபோன் அடித்து நான் இப்போ வரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்குறாங்க. இல்லைடா, வானதி வந்திருக்கா, வாப்பா வானதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் ப்ரோ, நான் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்றைக்கு ஓப்பன் பண்ணுற, காசுலாம் கட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் ப்ரோ, காசுலாம் கட்டியாச்சு, நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வானதியும் சொல்லிகிட்ருக்காங்க. சோழன் உடனே பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, நான் சொன்ன மெடிக்கல் ஷாப் தான்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் தான் நீ பேப்பரில் போட்டாங்கன்னு சொல்லி காமிச்சிடல, அந்த மெடிக்கல் ஷாப்பை தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சரி நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நிலாவும் வராங்க. நிலாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்பட்டுமாங்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு போங்க வானதி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே காஃபி போட்டு கொடுக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இவங்களும் பேசி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கிளம்பினோடனே கிளம்புன உடனே சோழனும் நிலாவும் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அப்போ சோழன் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, அங்கே போனாலும் ஓன் ஞாபகமாகவே இருக்குது, எனக்கு போக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நிலா, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிலாட்ட கேட்குறாங்க. உடனே நிலாவும் சொல்கிறாங்க, நம்ம ஹனிமூன் போகலாமா சோழன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு என்ன நிலா, இன்னொரு நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்து உடனே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. சேரன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே நல்லா இருக்காங்க. காஃபி போடுறதுக்கு பால் அடுப்பில் வைக்காங்க. பால் பொங்கி சிந்துது. அவங்களுக்கு ஃபுல்லாக கார்த்திகா சொன்னதே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உடனே நிலா அப்போ வராங்க. வந்து பால் ஆஃப் பண்ணிவிட்டு, என்னென்ன ஆச்சு, ஏன் பால் பொங்குறது கூட தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க சொல்லி நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டேங்களானே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலா கிட்ட சேரன் சொன்னதும் நிலா சொல்கிறாங்க, ரொம்பவே ஆறுதலாக சேரனுக்கு பேசுகிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணலான்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இல்லைப்பா அவங்க அப்பா அம்மா பெரியப்பா எல்லாருமே பேசி பார்த்துருக்காங்க, அவங்க எதுக்குமே சரி வரலையாம்ப்பா, டிவோர்ஸ் தான் வேணும்னு நிற்கிறாங்களாம். அதனால் கார்த்திகாவோட அப்பாவும் சரி நீ இங்கேயே டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இருந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நம்ம சார்பாக ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கார்த்திகாட்ட பேசுகிறேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. இங்கே நிலா வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க வானதியோட
மெடிக்கல் திறப்பு விழாவுக்கு போகிறதுக்கு. அங்கே வானதி வீட்லேயும் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. வானதி சீக்கிரம் கிளம்புங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, கடை திறக்கிறதெல்லாம் சரிதாண்டி, ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணி ஒழுங்காக இது பண்ண வழியை பார்க்கணும், கடன் அடிக்கிற வழியை பார்க்கணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காதம்மா, நான் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. உடனே வானதியோட அப்பா சொல்கிறாங்க, இப்படி வாய் பேசுகிறது மட்டும் இது பண்ணிடக்கூடாது வானதி, ஒழுங்காக நகையை மீட்டணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, எனக்கு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக ஒழுங்காக இருப்பேன், நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்புங்க போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் கிளம்புறாங்க, அங்கேயும் போயிருந்தாங்க. அப்போ எல்லாருமே பாண்டி வீட்டிலேருந்து வராங்க. வானதி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியும் வானதியும் தான் ரிப்பன் கட் பண்ணுறாங்க. உடனே நிலா மெடிக்கல் ஷாப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது வானதி, ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வானதி கிட்ட சொல்கிறாங்க நிலா. தேங்க்ஸுக்கா அப்படின்னு வானதியும் சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருக்கும் ஜூஸ்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. வானதி, சொல் ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது வானதி, ஒழுங்காக நடத்து அப்படிங்கிற மாதிரி, கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்யூண்ணே அப்படிங்கிற மாதிரி வானதியும் சொல்லிகிட்ருக்காங்க. வானதி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே கார்த்திகாவும் வந்திருப்பாங்க. நிலா உடனே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா, சொல்லுங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போ இங்கே வேண்டாம், பிறகு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எங்கே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள், அங்கே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஈவினிங்காக கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நிலா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்க அப்படிங்கிற மாதிரி நிலாக்கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படி தான் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கணும், ஒரே ஆளை வேலை பார்க்க விட்டால் எப்படி எல்லோரும் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அப்படின்னா அவங்க எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நடேசன் கரெக்டாக உள்ளே வராங்க. அங்கிள், நீங்கள் இனியிலேருந்து வீட்டுக்கு காசு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனி அடுத்தடுத்த பொண்ணுங்கள்லாம் வர போகிறாங்க, நம்ம சோஃபா செட்டு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்காண்டம்மா, எல்லோரும் வீட்டில் பாதி காசு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க, உங்கள் தேவைக்கு போக மீதி எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறது கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எல்லார்ட்டையும் தான் சொல்கிறேன், எல்லாருமே பாதி காசு வீட்டில் கொண்டு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மீதி பொண்ணுங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, எல்லாமே நம்ம வீடும் எல்லார் வீடும் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க நிலா. எல்லாருமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே சேரன் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அப்போ கார்த்திகா கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே கார்த்திகா எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரிப்பா நீ ஒத்தையில் போகிறல, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வராங்க. என்னப்பா ஆச்சு, ஏன் டல்லாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினச்சேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஏன்பா அழுற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, மாமியார் வீட்டில் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னால் அங்கே இருக்கவே முடியல. ஃபஸ்ட்டு என் கணவர் நல்லா தான் இருந்தார், இப்போ என்கிட்ட என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்காங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி, ஏனே தெரில மாமா, ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னால் அங்கே இருக்க முடியல, நம்ம பேசலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேரன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, ஆல்ரெடி அப்பா அம்மா எல்லாருமே பேசி பார்த்துட்டாங்க, அவங்க எதுக்குமே ஓகேனே சொல்லலை, என் நகையெல்லாம் விற்று கடன் அடைச்சிட்டாங்க, என்னை ஏமாற்றி தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சேரன்கிட்ட சொல்கிறாங்க. சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே கோவிலும் வருது. அது அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிச்சிட்டாங்க.